ஓம் குருர் பிரம்மா குருர் தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரக்மை தஸ்மை ஸ்ரீ குருரவே நமே குரவே சர்வலோகானாம் சாசே பாவரோகினான் நிதியே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தியே நமோ நம. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று குரோதி வருடம் மாசி மாதம் 8ஆம் தேதி 20/2/2025 வியாழக்கிழமை. இன்றைய திதி சப்தமி, காலை 9:58 வரை, பிறகு அஷ்டமி. இன்றைய நட்சத்திரம் விசாகம், பகல் 1:30 வரை, பிறகு அனுசம். இன்றைய யோகம் சித்த யோகம், நாள் முழுக்க அடுத்த நாள் காலை வரை உண்டு. இன்றைய நல்ல நேரம் காலை 8:30, 8 மணி முதல் 10:30 வரை நல்ல நேரம். இன்றைய நேத்திர 2, ஜீவன் பாதி. இன்றைய குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை. ராகு காலம் பகல் 1:30 முதல் பிற்பகல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. நண்பர்களே, இன்றைய நாள் சிறப்பு. காலாஷ்டமி மிகவும் சிறப்பான நாள். இன்றைய மகோதஸ்வர அஷ்டமி. கால பைரவரை வழிபாடு செய்வதன் மூலம் எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளால் சர்வ கஷ்டங்களும் நிவர்த்தி அடையக்கூடிய நாள். நண்பர்களே, இன்றைய ராசி பலன். மேஷம், செலவு ஏற்படும், கவனம் தேவை. ரிஷபம், சுபம், மிகவும் நல்ல நாள். நினைத்தது காரியம், சாந்தம், சந்தோஷம் உண்டாகக்கூடிய நாள். மிதுனம், வரவு, மன நிம்மதி, குடும்ப தேவை பூர்த்தியாகும் நாள். கடகம், சுகம் ஏற்படும், சிக்கல்கள் தீரும் நாள். சிம்மம், பாராட்டு வந்து சேரும், மனமகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாள். கன்னி, வீண் பயம், மன சோர்வு, எச்சரிக்கை தேவை, ஏதாவது ஒரு வகையில் சிக்கல் உண்டாகும். துலாம், விடாமுயற்சி, தொழில் வளர்ச்சி கிடைக்கும் நாள். விருச்சிகம், மன தெளிவு, எண்ணம் ஈடேறும் நாள். தனுசு, ஆக்கம், வளர்ச்சி, மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாள். மகரம், தெய்வ பக்தி, குலதெய்வ வழிபாடு உண்டாகக்கூடிய நாள். கும்பம், உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கூடிய நாள். மீனம், எடுத்த காரியம் தாமதம் ஏற்படும், மிகவும் கவனமுடன் இருக்கவும். நண்பர்களே, இன்றைய நட்சத்திர பலன். அஸ்வினி, வெற்றி, மதிப்பு உயரும். பரணி, நிம்மதி, பெரும்பு கிடைக்கும். கிருத்திகை, முயற்சி, சாந்தம் ஏற்படும். ரோகிணி, காரிய சித்தி, சுக அனுபவம் ஏற்படும். மிருகசீரிஷம், நல்லது பாதி வரை, மதியம் வரை, பிறகு வியாதி ஏற்படும். திருவாதிரை, இனியது, மதியம் வரை, பிறகு கவலை உண்டாகும். புனர்பூசம், புதிய சந்தோஷம். பூசம், பண கஷ்டம், தொல்லைகள் உண்டாகும். ஆயில்யம், சிக்கல்,
பயம் மிகவும் பயணமும் உண்டாகும். காலையில் சிக்கல், மாலையில் பயணம். மகம் நிறைய வேண்டும், சில நினைவுகள் மலரும், மதியத்துக்கு மேல் சிரமம் வரும். பூரம் அரசாங்க பலன் கிடைக்கும் நாள், நல்ல செய்தி வரும். உத்திரம் வீண் செலவு, ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அஸ்தம் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும், ஏதாவது ஒரு வகையில் தொந்தரவு கொடுக்கும். மதியத்துக்கு மேல் உற்சாகம் உண்டாகும். சித்திரை மிகவும் சிறப்பு, மதியத்துக்கு மேல் பெருமை வந்து சேரும். சுவாதி அருள் உண்டு, மதியத்துக்கு மேல் தடுமாற்றம் உண்டாகும். விசாகம் பண வரவு, மதியம் 1:30 மணிக்கு மேல் சில அலைச்சல்கள் இருக்கும், கவனம் தேவை. கேட்டை தொழில் விருத்தி, நண்பர்கள் உதவி வந்து கிடைக்கும். மூலம் மகிழ்ச்சி, முயற்சி வெற்றி கிடைக்கும். பூராடம் புகழ் தேடி வரக்கூடிய நாள், மதியத்துக்கு மேல் சற்று கவனம் உடனும் இருக்க வேண்டும். உத்திராடம் அரசாங்க லாபம். திருவோணம் வெற்றி, மதியத்துக்கு மேல் இழுப்பறி உண்டாகும். அவிட்டம் இன்பம், மிகவும் சிறப்பு ஏற்படக்கூடிய நாள். சதயம் நன்மை சந்தோஷம். பூரட்டாதி கவலை நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். உத்திரட்டாதி அலைச்சல், கவலை உண்டாகும். ரேவதி பயம், நோய் ஏற்படக்கூடிய நாள். நண்பர்களே, இன்றைய சந்திராஷ்டமம். அஸ்வினி பரணி மேசம். இன்றைய வார சூலை தெற்கு தென்கிழக்கு, பகல் 2 மணி வரை. பரிகாரம் தைலம். நண்பர்களே, நீங்கள் புதிதாக ஜாதகம் படித்து கொண்டிருப்பவர்கள், ஜாதகம் பலன் சொல்வது தடுமாற்றம் அல்லது தயக்கம் இருந்தால் வாரத்தில் ஒரு முறை செவ்வாய்க்கிழமை சந்தித்து உங்களுக்கான மன தெளிவு ஏற்படுத்தி கொள்ளலாம். எல்லோருக்கும் விளக்கம் கொடுக்கப்படும். இஷ்டம் உள்ளவர்கள் தேடி வந்து என்னுடைய நம்பர் மூலம் எனக்கு தகவல் கொடுத்து பதிவு செய்து கொள்ளவும். அந்த நாளில் உங்களுக்காக ஒதுக்கப்படும். நண்பர்களே, இன்றைய நாள் காலாஷ்டமி. கால பைரவரை வழிபட்டு எல்லா தீமைகளிலிருந்து விடுபட எல்லோரும் காலாஷ்டமியை கால பைரவரை வழிபட வேண்டும் என வேண்டி நிறைவு செய்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.